புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். தமிழ்நாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தொடர்ந்து நடந்துகிட்டு கூடிய ஆசிரியர் மீதான தாக்குதல், பாலியல் சீண்டல்கள், அதுக்கப்புறம் மாணவர்கள் மோதல், இப்படி அதிர்ச்சியை தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய சர்ச்சைக்குரிய சம்பவங்களை பற்றியும், குடும்ப தகராறில் அமமுக பிரமுகர் தன்னுடைய மனைவி உட்பட 2 பேரை கொடூரமாக வெட்டி கொலை செய்த பயங்கரமான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மாணவர்கள் மோதலில் 12ஆம் வகுப்பு மாணவன் பலி. சமீப காலங்களாக அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக பள்ளிகளில் மாணவர்களிடையே ஏற்பட்டு வரக்கூடிய இந்த மோதல் சம்பவங்களை கும்பகோணம் அண்ணா அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி +2 மாணவர் சக மாணவர்களாலேயே அடித்து கொலை செய்யப்பட்ட மகீர் சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பகுதியில் இருக்கும் அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலை பள்ளியில் கும்பகோணம், பட்டீஸ்வரம் ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி ஏற்பட்டுள்ளது. அதில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் இனாம்கிளியூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது மாணவர் 12ஆம் வகுப்பு மாணவனுக்கும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இதில் 11ஆம் வகுப்பு மாணவனின் மூக்கில் காயமடைந்து கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். மேலும் இது தொடர்பாக 11ஆம் வகுப்பு மாணவனின் பெற்றோர் பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் மாணவர்களின் நலன் கருதி இரு தரப்பினரின் பெற்றோரை வரவழைத்து பேச்சுவார்த்தை செய்தும் எச்சரிக்கை செய்தும் அனுப்பி வைத்துள்ளனர். பள்ளி நிர்வாகமும் சமாதானம் செய்து வைத்துள்ளது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி அந்த 12ஆம் வகுப்பு மாணவன் தன் நண்பர்களுடன் மதிய உணவு இடைவேளையின் போது 11ஆம் வகுப்பு மாணவன் தரப்பைச் சேர்ந்த ஒரு மாணவன் மீது இடித்துவிட தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி மாலை மீண்டும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 12ஆம் வகுப்பு மாணவனை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மரக்கட்டையால் தலையில் பலமாக அடித்துள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மாணவனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். அங்கு மாணவனை பரிசோதித்த போது கட்டையால் தாக்கியதில் மூளையில் இரத்த கசிவு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக கும்பகோணம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பட்டீஸ்வரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 12ஆம் வகுப்பு மாணவரை தாக்கிய 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேரை கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். பட்டீஸ்வரத்தில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் கடந்த 3 மாதத்திற்கு மேலாக நடந்த ஒரு ரேக்கிங் பிரச்சனையில் 12ஆம் வகுப்பு மாணவரை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமல்லாமல் வெளிநபர்கள் சேர்ந்து நடு ரோட்டிலே அடித்து கொண்டிருக்கின்றார்கள். இது நாடறிந்த விஷயம். இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய கூட்டமைப்பும் பள்ளி மேலாண்மை குழுவுடைய கூட்டமைப்பும் சரிவர அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் செய்ய முடியாததான் பள்ளிக்கூடத்திலே நாங்கள் விசாரணை செய்த வகையில் மாணவர்களுக்கும் ரேக்கிங், உள்ளூர் மாணவர்கள் நடைபாதை ஃபேர் பிளாக் பதிக்கப்பட்ட நடைபாதையில் தான் நடக்க வேண்டும், வெளியூர் மாணவர்கள் மண் சாலையில் தான் நடக்க வேண்டும், மண் ரோட்டில் தான் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு ஈகோ ரேக்கிங் நடந்து பல மாதமாக நடந்து வருகின்றது. இதனால் ஏற்பட்ட பிரச்சனை கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மாணவர்களுக்குள் தாக்கல் ஏற்பட்டு மருத்துவமனையிலும் காவல் நிலையத்த புகார் ஏற்பட்டு ஒரு சுமூகமான முறையில் நடத்தி வழக்கு எதுவும் இல்லாமல் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாத வகையில்
பேசி முடித்துள்ளார்கள். அதனை தொடர்ந்து மாணவர்களுக்குள் பிரச்சனை இருக்கா இல்லையா என்பதை கண்காணிப்பதற்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தவறவிட்டார்கள். பெற்றோர் ஆசிரியர் கழகமும் அது உடனடியாக வந்து பார்த்து விசாரித்து 3 மாதத்திற்கு ஒரு முறை கூட்டம் போட்டு நடத்தியிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரு நட்போடு அண்ணன் தம்பியை போல தகப்பனார் குழந்தைகளை போல நடந்திருக்க வேண்டும். அது இந்த பள்ளிக்கூடத்தில் இருப்பதாக தெரியவில்லை. இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த அந்த மாணவன் மூளைச்சாவு அடைந்ததை தொடர்ந்து மேல் சிகிச்சை அளிப்பதற்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமும் அதிர்ச்சியும் அடைந்த பெற்றோரும் ஊர் மக்களும் மாணவன் சக மாணவர்களால் அடித்து பள்ளி மாணவன் கொலையானதை கண்டித்து அரசியல் அமைப்பினர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு செல்ல முயன்றனர். போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் பட்டீஸ்வரம் கடைவீதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்ட நிலையில் சக மாணவர்களாலேயே 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் அடித்து கொல்லப்பட்டிருக்கும் சம்பவம் கும்பகோணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுநாள் வரை அந்த பள்ளியுடைய சீருடையில் படுகொலை செய்யப்பட்ட மாணவனுடைய குடும்பத்திற்கு சென்று பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாம் ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அந்த வீட்டிற்கு செல்லவில்லை. இந்த நிமிடம் வரை வீட்டிற்கு சென்று இந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த நிமிடம் வரை செல்லாமல் அந்த அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்க தெரியவில்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருந்தவர் தான். ஆனால் கரூரிலே நடந்த மக்கள் நெரிசல் பிரச்சனை சென்று அங்கே பார்த்துவிட்டு கலங்கி குலுங்கி அழுதார். ஆனால் மாணவன் கொலை உண்ட இடத்திற்கு இன்னும் வரவில்லை. உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தை தலையிட்டு கொலை செய்யப்பட்ட மாணவர்கள், அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், வெளிநபர்களாக விசாரணை செய்து அனைவரையும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.